இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. இமைக்காமல் பார்த்திருப்பேன், சம்மதமா சம்மதமா. கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. கண்மூடி தவமிருப்பேன், சம்மதமா சம்மதமா. ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா. பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுமே, சம்மதமா. இல்லாது வரும் ஒன்றை தர வேண்டும், சம்மதமா. பிரிந்தாலும் உன்னை சேரும் உள் வேண்டும், சம்மதமா. நிரடி, எங்கடி போய் பொறுக்கிட்டு வர நீ? உன் இஷ்டத்துக்கு வர, உன் இஷ்டத்துக்கு போற. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுக்குள்ள? என்னமோ உன் தங்கச்சி காலேஜ் முடிஞ்சோடனே உன் பார்லருக்கு வர, என் வீட்டுக்கு தான் வர மாட்டாளா நேரா? இல்ல உன் தங்கச்சி பார்லருக்கு தான் வராதா, இல்ல வேற எவன் கூட சுத்திட்டு வராளா? போதும், ஸ்டாப் பண்ணுங்க. தங்கச்சி எங்கேயோ போயிட்டு வரா, உங்களுக்கு என்ன முதல்ல இதுல? அக்கா வீடுக்கா அவருக்கு எங்க நான் நிரூபிக்கணும்? நான் எங்கேயோ போவேன், எங்கேயோ வருவேன். உனக்கு நிரூபிச்சா போதும், கண்டவருக்கு நிரூபிக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. என்னடி திமிரு ஏறிடுச்சோ? என்கிட்ட எதிர்த்து பேச மாட்டே, இப்ப நீ எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கியா என்கிட்ட? சரி, உன் தங்கச்சியை விட அவளாவது காலேஜ் தான் போயிட்டு வரா. நீ எங்கடி போற? அன்னைக்கு என்னமோ நைட்டு 12 மணிக்கு லகங்கா போட்டுட்டு எங்கேயோ போயிட்டு வர. எங்க போய் மேய்ஞ்சிட்டு வர நீ? உங்க வேற என்னமோ அதை பாத்துருங்க. தப்பான வார்த்தை என்கிட்ட பேசுனீங்க, உங்களுக்கு மரியாதை அவ்வளவுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன நான் தப்பா பேசுறேன்? உண்மையை சொல்ல, அன்னைக்கு 12 மணிக்கு எங்க போன? எவன் கூட நீ சுத்த போன நீ? யாரு கூட நான் சுத்த போனா உங்களுக்கு என்ன? ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இது என்னோட வீடு. நான் எத்தனை மணிக்கு வேணாலும் வருவேன், எத்தனை மணிக்கு வேணாலும் போவேன். நான் தாண்டி உன்னை சின்ன வயசுல இருந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நீ ஏன் பேச்சதான் கேட்கணும். இத்தனை வருஷம் உங்க பேச்ச கேட்டது பத்தாதா? இப்போ நான் வளர்ந்துட்டேன், ஏன் சொந்த கால்ல நான் நிக்கிறேன். உங்ககிட்ட கெஞ்சி கேட்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. அதே மாதிரி நான் எங்கேயும் பொறுக்கிட்டு வரல, ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க பொண்ணு மாதிரி நான் பொறுக்கிட்டு வர நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்னோட உழைப்புக்காக என் தங்கச்சியை படிக்க வைக்கிறதுக்கு நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். பார்லர் வச்சிருக்கேன், எத்தனை மணிக்கு வேணாலும் போவேன், எத்தனை மணிக்கு வேணாலும் நான் வருவேன். அந்த கணக்கு உங்ககிட்ட கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. இவகிட்ட என்னமோ வந்து நீ காசு கொடுத்துட்டு இருக்கியா? ஆமா, எங்க அம்மா மாதிரி நான் கொடுக்கறேன். உங்களுக்கு என்னன்னு கேக்குறேன்? ஏய் சி, வாய மூடு. அம்மான்னு சொல்லாத, எனக்கு மட்டும் தாண்டி அவங்க அம்மா. சரிடி, உன் அம்மாவை நீயே வச்சுக்கோ, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. என் சித்தி கிட்ட நான் காசு கொடுப்பேன், கொடுக்காம இருப்பேன். இனிமே அவகிட்ட நீ காசு கொடுக்க கூடாது, என் கையில தான் கொடுக்கணும். அவசியமே கிடையாது. உங்ககிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுக்கும் உங்ககிட்ட கேட்பேன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் சம்பாரிச்ச காசை என் சித்தி கிட்ட மட்டும் தான் நான் கொடுப்பேன். உங்ககிட்ட கொடுக்கணும்னு எந்த அவசியமும் எனக்கு கிடையாது. நான் கொடுக்கவும் மாட்டேன். நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் நான் கொடுக்க மாட்டேன். நீங்க ஒன்னும் பெருசா எங்களுக்கெல்லாம் நல்லது செய்யல உங்ககிட்ட வந்து காசு கொடுக்கறதுக்கு. என்னடி ரொம்ப வர வர திமிரா பேசுற? என்ன வளர்ந்துட்டமேன்றதா? வளர்ந்துட்டோமேன்னு இது இல்ல. நீங்க என்னென்ன பண்ணீங்க, என்னென்ன பண்ணல எல்லாமே எனக்கு தெரியும். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இப்ப நான் சைலண்டா இருக்கேன். இப்போவும் இந்த வீட்டுக்குள்ள நீங்க 2 பேரும் இருக்கீங்கன்னா அது சித்தினால மட்டும்தான். அவங்க மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்கனால இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்க முடியாது. என்னடி இந்த சொத்தே எனக்கு தான் வரப்போகுது, நீ என்ன பெருசா பேசுற? சீ, வாய முடுங்க. இந்த சொத்துக்காக ஒண்ணும் நாங்க ஆசைப்படல. இங்க எங்க அம்மா அப்பா இருந்தாங்களேன்னு ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நாங்க இங்க இருக்கோம். ஆனா நீங்க அப்பவே எங்க அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அப்பெல்லாம் அவங்க இருக்கும் போது ரொம்ப மரியாதையா பேசுவீங்களா? அவங்க இறந்து போன உடனே எங்க கிட்ட அத்தனை கோவத்தையும் காட்டுறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல. என் தங்கச்சி பிஞ்சு குழந்தைன்னு கூட பார்க்காம பால் கொடுக்காம எவ்வளவு டார்ச்சர் பண்ணீங்க. அவ அவ்வளவு அழகுவா, பசிக்குது பசிக்குதுன்னு. ஒரேட்டு வந்து பாத்தீங்களா? உங்க பொண்ணு அழுந்துட்டாலே போதும், என்னம்மா ஏதுமான வெளியில கூட்டிட்டு போறது என்ன? இவ்வளவு நாள் உங்ககிட்ட ஏங்கினது அப்பா மாதிரி ஒரு பாசம் கிடைக்குங்கிறனால மட்டும்தான். ஆனா அது கொடுக்கற தகுதியை நீங்க மீறிட்டீங்க. அப்பாங்கிற பாசம் எங்களுக்கு கிடைக்காதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமும் ஏன் நீங்க சொல்றத நாங்க கேட்கணும்? அப்பாவா இருப்பீங்க, இன்னைக்கு தெரிஞ்சிருவீங்க, நாளைக்கு தெரிஞ்சிருவீங்கலாம் நினைச்சோம். ஆனா போக போக நீங்க திருந்துற மாதிரி எல்லாம் எனக்கு ஒண்ணு தெரியல. எங்களுக்கு அப்பா பாசம் கிடைக்க போறது கிடையாது. அதுக்கப்புறம் நாங்க உங்க பேச்ச கேட்கணும்னு அவசியம் கிடையாது. உங்க பொண்ணை பாக்குற மாதிரி நீங்க எங்க 2 பேத்தையும் பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்க பொண்ணு ஒரு மாதிரி எங்களை ஒரு மாதிரி தானே நீங்க பாப்பீங்க. அங்க என்னமோ எதிரி மாதிரி பாப்பீங்களே நீங்களாம். அப்புறம் நான் ஏன் நீங்க சொல்றதை கேட்கணும்? நான் என் சொந்த கால்ல நிக்கிறேன், என் சொந்த கால்ல நான் உழைக்கிறேன். பேச்சை கேட்டுட்டுதான் வாழணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. இப்ப கூட நான் இவ்ளோ பேசுறேன்னா நீங்க அவ்ளோ பண்ணிருக்கீங்க எங்களுக்கு. அவ எனக்கு தங்கச்சி மாதிரி நடந்துக்குவா, நீங்க அப்பா மாதிரி நடந்துப்பீங்க அப்படின்லாம் நினைச்சோம். ஆனா சித்தி மட்டும் தான் எங்களுக்கு அம்மா மாதிரி நடந்திருக்காங்க இப்ப வரைக்கும். உங்ககிட்ட இருந்து அப்பா பாசமும் கிடைச்சதில்ல, அவகிட்ட இருந்து தங்கச்சியான பாசமும் எங்களுக்கு கிடைச்சதில்ல. ரெண்டும் நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனா ரெண்டுமே எங்களுக்கு கிடைக்கலங்கும் போது நாங்க உடஞ்சிட்டோம் தான். ஆனா இவ்ளோ கெட்டவங்க கிட்ட இருந்து அந்த பாசம் வரணும்னு எங்களுக்கு அவசியம்
அவசியம் இல்லைன்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். என் தங்கச்சி ஒவ்வொரு நாள் அழுந்துட்டு இருப்பா. நீங்க உங்க பொண்ணை பாப்பீங்க பாத்தீங்களா, ஊட்டி விடுவீங்களா, அதெல்லாம் நினைச்சு ஏங்குவா. சித்தப்பா எனக்கும் அப்படி ஊட்டி விடுறதுல ஏங்கி இருக்கா. அது நடக்காதுன்னு அவளுக்கு சொல்லி புரிய வச்சுட்டேன். உங்களுக்கும் அதே தான் நான் சொல்றேன். இந்த ஜென்மத்துல நீங்க சித்தப்பாவும் இருக்க முடியாது, அப்பாவாவும் இருக்க முடியாது. எங்களுக்குன்னு இருக்கிறது சித்தி மட்டும்தான், வேற யாருமே எங்களுக்கு கிடையாது. எங்க லைஃபை எங்களுக்கு பாத்துக்க தெரியும். இந்த வீடு அம்மா அப்பாவோடது, அது இல்லாம ஏன் காசுல தான் நான் சாப்பிடுறேன். ஸோ நீங்க சொல்றது எதையும் எனக்கு கேட்கணும்னு அவசியமே கிடையாது. இதுக்கு மேல என் தங்கச்சி திட்டுறதோ என்ன திட்டுறதோன்னு பார்த்தேன், அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. கொடுக்குற மரியாதை கூட இல்லாம போயிடும். எங்கெங்கயோ போய் சுத்திட்டு வந்து என்கிட்ட சமாளிச்சிட்டு இருக்கியா? காலையில 4 மணிக்கு போற, நைட்டு 12 மணிக்கு வர. என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் தான் உன்னை வளர்த்த, ஞாபகம் வச்சுக்கோ. வளர்த்த என்கிட்ட நீ உண்மையாதான் இருக்கணும். வளர்க்கறவரை பாசத்தை ஊத்தி வளர்த்துருக்கணும். அதை நீங்க ஊட்டி வளர்க்கலையே. நீங்க சொல்றதை கேட்கணும்னு அவசியம் கிடையாது. பார்லர் வச்சிருக்கேன், வெட்டிங் எப்ப வேணாலும் நடக்கும், நான் எப்ப வேணாலும் போய் மேக்கப் பண்ணுவேன். அதை கேட்கறதுக்கு நீங்க யாருன்னு நான் கேட்டேன். என்னடி உன் சித்தப்பாவை பார்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்க நீ? அப்படிதான் பேசுவேன். இருடி உனக்கு இருக்கு. கைய கீழே இறக்குங்கன்னு. இந்த கை வாங்கிட்டு வரதோ என்கிட்ட அடிக்கிற மாதிரி வரதோ இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. என்னடி திமிரா பேசிட்டு இருக்க? மரியாதையா கீழே இறக்கிரு கைய. கொடுக்கற மரியாதை கூட இல்லாம போயிடும், ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து இந்த வீட்ல ஒரு செகண்ட் கூட உன்னால இருக்க முடியாது. என்னடி என் அப்பா கிட்ட ஓவரா பேசிட்டு இருக்க நீ? என்ன அவ்வளவு திமிர் ஏறிடுச்சா? ஏச்சி வாய் மூடு. கிமருன்னு பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். என்ன உங்க அப்பா பேசினார், நான் பேசினேன், அவ்வளவுதான். நீ வேணா எல்லாத்துக்கும் அப்பா சொல்றதெல்லாம் தலையாட்டலாம், அதே மாதிரி நாங்க ஆட்டணும்னு அவசியம் கிடையாதுடி. உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போயிருடனா உனக்கு தான் அடுத்த அடி விழுக்கும். இவராது கையதான் ஓங்குனாரு, நான் கைய ஓங்குறத கீழே இறக்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. பாருங்கப்பா எவ்வளவு திமிரா உங்க முன்னாடியே உங்க பொண்ணை திட்டிட்டு இருக்கானு. ஏச்சி எங்க கிட்ட டைரக்டா பேசாத, என்ன உங்க அப்பா கிட்ட போட்டு கொடுக்கறது? செய்யாத தப்பெல்லாம் சின்ன வயசுல இருந்து போட்டு கொடுத்து எங்களை திட்டு வாங்க வைக்கிறவ தானே நீ. என்ன இப்பவும் அமைதியா இருப்போம்னு நினைச்சிட்டு இருக்கியா? இப்பவும் அப்படி இருப்போம் மட்டும் நீ நினைக்காத மனசுக்குள்ளார. ஓவர் திமிரா பேசுறீங்க. இருக்குடி, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அப்பா உங்க 2 பேத்தோட காலை உடைச்சு வீட்டுல வைக்கார வைக்கிறாரா இல்லையான்னு பாருங்க. முடிஞ்சா செஞ்சுக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எங்களை யாராலையும் தொட முடியாது, ஞாபகம் வச்சுக்கோ. நான் இல்லாத போது என் தங்கச்சி கிட்ட கை வாங்கிட்டு வர்றது இதெல்லாம் வேலைக்காக. என் தங்கச்சிக்கு நான் தைரியத்தை கொடுத்துதான் வளர்த்திருக்கேன். எவனா இருந்தாலும் எவன் கை வாங்கினாலும் அவன் கண்ணத்திலே நீ திருப்பி அரண்டு. அதனால அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. என்கிட்ட கைய வாங்கிட்டு வந்த மாதிரி அவகிட்ட போயிடாதீங்க. அடுத்து உங்க கண்ணும் வெள்ளையா இருக்காது, செவப்பாதான் இருக்கும். புரிஞ்சுச்சா? என்ன காணி இவங்களுக்கு புரியாமலையா இருக்கும் என்னமோ? அதெல்லாம் நல்லாவே புரிஞ்சிருக்கும்க்கா. புரிஞ்சனாலதான் அமைதியா நிக்கிறாங்க. இதுல இருந்தே தெரிய வேணாம். இனிமே எப்படி நம்ம கிட்ட வந்து பேசுறாங்க நான் பாக்குறேன். அதே மாதிரி உங்க பொண்ணு மாதிரியெல்லாம் நான் ஊர் சுத்திட்டு வர்றது கிடையாது. ஒரு பையனை விட்டா இன்னொரு பையன்லாம் நான் கிடையாது. நான் என் அக்கா சொல்ற மாப்பிள்ளையாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள மாதிரி உங்க பொண்ணு மாதிரி எல்லாம் நான் பண்ண மாட்டேன். எனக்கு வர போறவன் என் அக்கா தான் செலக்ட் பண்ணுவா. கௌசி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன இவ்வளவு நேரம் பேசினதுல பத்தலையா? இல்ல இன்னமும் பேசி இன்னமும் காயத்தை உருவாக்கி எங்களை அழுக வைக்கலாம் நீங்க எதுவும் நினைச்சிட்டு இருக்கீங்களோ? ஆனா அது மட்டும் நடக்கவே நடக்காது. இனிமே எங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீரை நாங்க வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன்னு சொல்லுங்க? எவங்களோ ஒருத்தவங்க வந்து எங்க கிட்ட பேசினா நாங்க அழுகுவோம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா நாங்க எல்லாத்துக்கும் தான் அழுந்துட்டு இருக்கிறோம். சோ நான் யாருக்காக அழுக மாட்டேன். உனக்கு மாப்பிள்ள பாத்திருக்கேன், நாளைக்கு மாப்பிள்ளக்காரர் வராரு. அதுக்கு நாளைக்கு ரெடியாரு, நாளைக்கு எங்கேயும் போகாது. எனக்கு நாளைக்கு ஒரு பிரைடல் புக் பண்ணிருக்காங்க, சோ நான் போய் தான் ஆகுவேன். உனக்கு மாப்பிள்ளைய நான் பாத்திருக்கேன், உன் சித்தப்பாவை அசிங்கப்படுத்தாத. எனக்கு முதல்ல யாரு சித்தப்பா? எனக்கு அந்த மாதிரி சித்தப்பா ஒருத்தர் இல்லவே இல்லையே. என்னடி என் அப்பாவை அவமானப்படுத்தலாம் நினைச்சிட்டு இருக்கியா? இப்ப புரிஞ்சிச்சு நீ யாரையோ காதலிக்கிறேன்னு. வெச்சுக்கோ, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லடி. நாளைக்கு இங்கதான் இருக்க, நான் பாக்குற மாப்பிள்ளையோட தான் உனக்கு கல்யாணம். அப்புறம் நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நான் யாரு இழிச்சவாயா? இப்படி சொன்னா கேட்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு தெரியாதா, உன் பாசமான அம்மா தான் இந்த மாப்பிள்ளைய பார்த்தாங்க. என்ன என்கிட்டயே விளையாண்டு காட்டுறீங்களா? நீங்க சொல்ற மாப்பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிட்டு அதெல்லாம் என்னால முடியாது, தயவு செஞ்சு மாப்பிள்ளை பாக்குற அதை பாக்குறேன்னா நீங்க சொல்லாதீங்க. நீங்க பாக்குற மாப்பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அம்மா வச்சு பிளாக்மெயில் பண்ணாதீங்க. ஐயோ உனக்கு தெரியாதம்மா கௌசி, நான் இந்த மாப்பிள்ளைய பாக்கல, உங்க அம்மா தான் பார்த்தாங்க. என்ன கோவிலுக்கு போயிட்டு வந்தோடனே கேளு, நீ நம்ப மாட்டே, எனக்கு நல்லாவே தெரியும். சரி விடு, நாளைக்கு நீ வீட்டுல இல்லன்னா உங்க அம்மாவுக்கு தான் அசிங்கம். உங்க அம்மா தான் அசிங்கப்பட்டு நிக்க போறாங்க, எனக்கு என்னம்மா இதுல. சரி நீ உன்னோட இதை பாருமா. ஏன்னா நீ நாளைக்கு வீட்டுல இருக்க மாட்ட, மாப்பிள்ளைங்க முன்னாடி உங்க அம்மா தான் அசிங்கப்படுத்த போறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன பொண்ணை வளர்த்து வச்சிருக்காங்கன்னு உங்க அம்மாவை தான் கேட்டு திட்ட போறாங்க. உன் வாழ்க்கைக்காக உன் அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, நீ என்ன வேணாலும் பண்ணு. நீ உன் அம்மா பேச்சு கேட்காம இருந்தாலும் சரிதான். என்ன இதை வச்சு அப்படியே மாத்தி
எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீ நம்பலையா? அம்மா தான் மாப்பிள்ள பார்த்தாங்க, அவங்க கோவில் போயிருக்காங்க, வந்த உடனே நீ வேணா கேளுப்பா. உனக்கு சப்போஸ் அப்படி நம்பிக்கை இல்லனா நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ. அப்புறம் நீ கேட்காம போயிட்டு அதுக்கப்புறம் அம்மா ஃபீல் பண்ணி ஹார்ட் அட்டாக் ஏதாவது வந்துருச்சுன்னா, பொண்ணுக்காக மாப்பிள்ள பார்த்தமே, பொண்ணு வேணான்ட்டானே, இத்தனை வருஷமா வளர்த்தமே, நம்ம மேல அப்ப அம்மா நினைக்கலையான்னு யோசிச்சிருவாங்க அம்மா. சரி விடு, அம்மா தானே நினைக்க போறாங்க, உனக்கு என்னப்பா? நீ சந்தோஷமா இருக்கணும்னு தானே நீ நினைக்கிற, நீ நடத்து. என்னடி இதெல்லாம் சொல்லி அப்படியே என்ன பிளாக்மெயில் பண்ணி மாத்தி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கியா? அடனி இன்னும் நம்பலையாம்மா? அம்மா வந்துருவாங்க, நீ வேணா கேளு. கேட்டுட்டு நீ என்ன முடிவு எடுக்கிறதுனால எனக்கு சரிதான், நான் எதுவும் பண்ண போறது கிடையாது. இதோ பாரு, அம்மா வந்துட்டான்னு நினைக்கிற வாய்ஸ் கேக்குது பாரு. நீ வேணா கேளு, நான் அமைதியா நினைக்கிறேன். அப்பதான் தெரியும் அந்த மாப்பிள்ளையை யாரு பார்த்தாங்கன்னு. அம்மா பார்த்தாங்களா நான் பார்த்தாங்களான்னு தெரியும். நான் ஏமா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு மாப்பிள்ள எல்லாம் பார்க்க போறேன். நான் பார்க்கல, நான் பார்க்கவே இல்லமா. வந்துட்டா அவகிட்டயே நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ. அப்புறம் நான் தான் போய் சொல்றேன்னு நினைச்சுப்பேன். அப்புறம் உங்க அம்மா என்கிட்ட வந்து அவகிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொன்னேன், நீ நம்பலன்னு சொன்னா அவங்க உடஞ்சு போயிருவாங்க. இதுல என் பொண்டாட்டிக்கு தான் ஆபத்து. நீ வந்தோடனே நீயே கேட்டு தெரிஞ்சுக்கோ. அக்கா என்னக்கா நடக்குது? வாக்கா நம்ம உள்ளார போலாம். ஒரு நிமிஷம் என்னன்னு கேட்டுட்டு போயிடலாம். அக்கா இவங்க சொல்றதை நீ நம்பிட்டு இருக்க பாத்தியாக்கா? இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்க சொல்றதை நீ நம்பிக்கிட்டு வாக்கா. பாரு, உன் தங்கச்சி கூப்பிடுறப்போ அப்புறம் உங்க அம்மாக்கு தான் அசிங்கமா போயிரும். ஒரு நிமிஷம், அம்மா தான் வந்தாங்களா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போயிடலாம். நீ இப்படி பேசுறதுனால தான் அவங்க ரொம்ப திமிரா பேசுவாங்க. அப்புறம் அம்மா வச்சு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபேன்ஸ் நீ வர மாட்டல? சரி போ விடு. உன்னோட மனசு நிம்மதிக்காக நீ அம்மா கிட்டே கேளு. வந்துட்டியாம்மா வேலையை விட்டு? இப்பதான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். சரிம்மா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுமா? நானும் உன்கிட்ட ஒன்று சொல்லணுமா, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னம்மா சொல்லணும்? இல்லம்மா, உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கேம்மா. அம்மா நீங்களாம்மா? ஆமாம்மா, நாளைக்கு அவங்க வராங்க, நீ பார்த்துட்டு போயிடுறியா? நீங்க எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்களாம்மா? உண்மையாலுமே நீங்க தானம்மா? ஆமாம்மா, நல்ல பையன் சொன்னாங்க, அதனால தாம்மா பார்த்தேன். சரிம்மா, நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்றேம்மா. நாளைக்கு எங்கேயும் போயிடாதம்மா, வீட்லயே இரு. சரிம்மா, நான் வீட்டுல இருக்கிறேம்மா. என்னம்மா மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, நீங்க பார்த்துருக்க மாட்டீங்களோன்னு நினைச்சேம்மா. ஆனால் நீங்க தான் பார்த்துருக்கீங்களாம்மா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலையாம்மா? இல்லம்மா, உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேம்மா, நல்ல சம்பந்தம் வேறையா, சும்மா வந்து பார்த்துட்டு தாம்மா போறேன்னாங்க. ஓ அப்படியாம்மா? சரிம்மா, நீங்க மாப்பிள்ளை பார்த்தா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்பீங்கன்னு நினைச்சேம்மா. ஆனா கேட்கலம்மா. சரி விடுங்கம்மா, இதனால என்ன இருக்கு? அதான் சொல்லிட்டீங்களே இன்னைக்கு. நாளைக்கு வரும்போது சொல்லாம இன்னைக்கே சொல்லிட்டீங்களே. இல்லடா, எனக்கே காலையில தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. நீ எங்கேயும் போயிடாத, வீட்லயே இரு, எங்கேயும் போயிடாதம்மா, சரியா? சரிம்மா, நான் எங்கேயும் போக மாட்டேம்மா. நீங்க என் நல்லதுக்கு தான் பாப்பீங்கன்னு எனக்கு தெரியுமா. இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமா? இல்லம்மா, அம்மாவை மன்னிச்சிரு. ஐயோ, பெரிய வார்த்தைலாம் ஒண்ணு வேணாம், விடுங்கம்மா. அதுதான் சொல்லிட்டீங்களே, நாளைக்கு நான் வீட்டுல தாம்மா இருப்பேன். இல்லம்மா, உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? இல்லம்மா, உங்களுக்காக வீட்டுல இருக்க மாட்டேனா, நான் வீட்லயே இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்கம்மா. சரிம்மா, நீங்க பாருங்க, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேம்மா. சரிம்மா, டீ ஏதாவது போட்டு தரட்டா? மனசு நிறைஞ்சிருச்சுமா, டீ எல்லாம் எதுவும் வேணாமா. சரிம்மா, நீ போ, நான் சாப்பிட்ற டைம் உன்னை எழுப்பி விடுறேன். சரிம்மா, தூங்கிட்டேன்னா தயவு செஞ்சு அப்படியே விட்டுருங்கம்மா, எழுப்பி விடாதீங்கம்மா. என்னம்மா, சாப்பிடாம தூங்கலாமா? அதுதான் சொன்னேனேம்மா, மனசும் வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு. அப்புறம் என்னம்மா, நான் தூங்கிட்டா எழுப்பி விடாதீங்க. சரிம்மா. ஏமா, அக்கா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல? என்னம்மா, நீயும் என்ன புரிஞ்சுக்கலையா? நான் தான் சொன்னனே, அவங்களே திடீர்னு தான் சொன்னாங்க. நான் உன் அக்கா கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு வர வச்சுக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா அவங்க திடீர்னு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். உண்மையை சொல்லுங்க, இதை சித்தப்பா இதை பிளான் பண்ணது கிடையாதே. அட, அவரை போய் என் பொண்ணுங்க வாழ்க்கையில விடுவேனா? அதெல்லாம் இல்ல, நான் பார்த்த மாப்பிள்ளதான், நீ கவலைப்படாத. உன் அக்கா சந்தோஷமா இருப்பா. உன் அக்கா சந்தோஷமா இருக்கணும்லம்மா, அதுக்காக தான் இந்த மாப்பிள்ளைய பார்த்தேன். நல்லவரு தான், நீ கவலைப்படாத. இருந்தாலும் ஒரு வார்த்தை அக்கா கிட்ட கேட்டிருக்கலாம்லம்மா. அக்கா தான் உங்ககிட்ட இப்போதைக்கெல்லாம் எனக்கு கல்யாணம் வேணான்னு சொன்னாலேம்மா. அவ அப்படிதாம்மா சொல்லுவா, அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் இதை பண்ணிதான் ஆகணும். எனக்கு என்னமோ அதை நீங்க பண்ற மாதிரி தெரியல. சரி விடுங்கம்மா. இல்லம்மா, அவகிட்ட போய் இப்படி எல்லாம் சொல்லிடாத. நான் பார்த்த மாப்பிள்ளதான், நீ சொன்னா அவ வேணான்றுவாமா, அது மட்டும் நடக்க கூடாது, புரிஞ்சுச்சா? என்னம்மா இவ்ளோ பதட்டமா பேசுறீங்கன்னா ஏதோ இருக்குதானே? அப்படி இல்லம்மா, அவங்க முன்னாடி அவமானப்பட்டு நின்ற கூடாதுல. ஓ அப்படி வரீங்களா? சரிம்மா, நான் சொல்லலம்மா. உங்களுக்காக அக்கா இதை கூட செய்ய மாட்டாளா? நானும் போய் ரெஸ்ட் எடுக்கிறேம்மா. சரி, நீயாவது சாப்பிட்டுட்டு போய் தூங்கு. இல்லம்மா, பசிக்கலம்மா. உங்க புருஷனுக்கும் உங்க பொண்ணுக்குமே போடுங்க, போங்க. என்னம்மா நீயும் அப்படியே போற? இல்லம்மா, நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்களா, பெரிய விருந்தே இருக்கலாம், நாங்க பாத்துக்கிற, விடுங்க. நீங்க போய் உங்க பொண்ணுக்கும் உங்க புருஷனுக்கும் பரிமாறுங்க, போங்க. அதே மாதிரி அக்கா ஓகே சொல்லிட்டான்னு போய் சொல்லுங்க உங்க புருஷன் கிட்ட. அதுக்கு தானே அவர் ஆசைப்பட்டுட்டு இருந்தாரு, அதுவே நடக்கட்டும் அவருக்கு. ஆனா அவர் நினைக்கிற மாதிரி நீங்க கொடுக்குறீங்களாமா, சூப்பர்மா. அவர் இதுதான் நடக்கணும்னு நினைச்சாரு, அதையே நீங்க நடத்தி வைக்கிறீங்க பாத்தீங்களாமா. நீ தப்பா புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா, தப்பால நான் புரிஞ்சுக்கலாமா. அவர் ஆசைப்பட்டதே நீங்க நடத்தி வைக்கிறீங்களா, அதாம்மா சொன்னேன். அவளுக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம்னு அவ சொல்லிட்டா. அதை மீறியும் நீங்க மாப்பிள்ளை பாத்திருக்கீங்களா? நீங்க பாத்தீங்களா இல்ல அது உங்க புருஷன் பார்த்தாரான்னு எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் நீங்க வந்து சொன்னீங்களா, அதுக்காக மட்டும்தான் அக்கா ஒத்துக்கிட்டா. இல்லம்மா, அப்படியெல்லாம் இல்ல. உன் அக்காவோட வாழ்க்கை இங்கேயே போகணும்னு நினைக்கிறியா? இப்ப இங்க வந்தானா என் புருஷன் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். கல்யாணம் பண்ணிட்டு போனாவாதான் அந்த வீட்டுல சந்தோஷமா இருப்பாளான்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தாம்மா நான் பார்த்தேன்.
புரியுதுமா, எனக்கு புரியாமலாம் இல்லம்மா. நீங்க சொல்றது எனக்கு புரியாம இருக்குமா. ஆனா அக்கா ஒண்ணு நினைச்சிட்டு இருந்தா அது நடக்கலம்மா. அவ எப்ப நினைச்சாலும் அது நடக்காதுமா. நீங்க பாத்தீங்கன்னு சொல்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அவன் நாளைக்கு இருக்கா வீட்டுல. சத்தியமா சொல்றேம்மா, அக்கா கூட ஓகே சொல்லிடுவா. அந்த மகப்பிள்ள நல்லா இல்லைன்னு நான் யோசிச்சேன்னா நான் வேணான்னு தாம்மா சொல்லுவேன். நீங்க எவ்வளவு கட்டாயப்படுத்தினாலும் நான் வேணான்னு தாம்மா சொல்லுவேன். ஏன்னா என் அக்கா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக நான் சொல்லதாம்மா செய்வேன். அதை நீங்க தப்பா நினைச்சா சாரிம்மா. இல்லம்மா, பரவாயில்ல இருக்கட்டும். அவரு நல்லவர் தான், எனக்கு தெரியும். நான் பார்த்த மாப்பிள்ள தான், உன் சித்தப்பா பார்த்த மாப்பிள்ள இல்ல. நான் பார்த்த மாப்பிள்ள நல்லவரா தான் இருப்பார், நீ கவலைப்படாத. சரி, ஏதோ ஒண்ணுமா விடுங்க. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே. சரிம்மா, நான் வரேம்மா. அக்காவும் நானும் தூங்கிட்டோன்னா டோரை தட்டி எழுப்பிடாதீங்கம்மா. சரிம்மா.